श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरंगेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீ அஷ்டஸ்லோகி 8 ஸ்லோகங்கள் ரகசியத்ரய மந்திரம் 3 மந்திரம் அஷ்டாட்சரம் துவயம் சர்ம ஸ்லோகத்தை பற்றி இந்த 8 ஸ்லோகங்களில் அடக்கி அதனுடைய பொழிப்புரையை நம்ம நித்திய அனுசந்தானத்திற்காக சுவாமி பரம வாத்சல்யத்துடன் பரம காருண்யத்துடன் நமக்கு அருளி செய்திருக்கிறார். ஸோ இன்றைக்கி 8வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம். இதில் போன ஸ்லோகத்தில் 7வது ஸ்லோகத்தில் கீதா சரம ஸ்லோகத்தின் பத உரை, ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் தெரிவித்தார். இந்த ஸ்லோகத்தில் அதனுடைய தாத்பரியத்தை இந்த ஸ்லோகத்தில் காட்டி இந்த அஷ்டஸ்லோகி என்ற துதி நூலை முடித்தருள்கிறார். நிச்சித்ய த்வததீனதாம் மயி சதா கர்மாத்யுபாயான் ஹரே கர்த்தும் த்யக்துமபி பிரபத்துமனலம் சீதாமி துக்காகுலஹ ஏதத் ஞானமுபேயுஷா மம புனः சர்வாபராதக்ஷயம் கர்த்தாசீதி திருடோஸ்மி தே து சரமம் வாக்கியம் ஸ்மரன் சாரதே நிச்சித்ய த்வததீனதாம் மயி சதா கர்மாத்யுபாயான் ஹரே கர்த்தும் த்யக்துமபி பிரபத்துமனலம் சீதாமி துக்காகுலஹ ஏதத் ஞானம் உபேயுஷோ மம புனः சர்வாபராதக்ஷயம் கர்த்தாசீதி திருடோஸ்மி தே து சரமம் வாக்கியம் ஸ்மரன் சாரதே. ஹே எம்பெருமானே, அடியேன் தேவரீருக்கே எப்பொழுதும் அதீனமானவன் என்பதை கர்மஞான பக்தியோகம், கர்மஞான பக்தியோகம் முதலான சாதனங்களை உன்னிடத்தில் பண்ணுவதற்கும் இல்லை அதை விடுவதற்கும் சரணாகதியை பரிகரங்களுடன் அனுஷ்டிப்பதற்கும் கூட சாமர்த்தியம் இல்லாதவன் அடியேன். அப்படி சாமர்த்தியம் இல்லாதவனாய் மிக்க துக்கத்துடன் இருந்தேன். எம்பெருமானே, தேவரீருக்கு அதீனன் நான், எப்பொழுதும் அதீனன். எம்பெருமானே, பார்த்தனுக்கு சாரதியான தேவரீர் சரமஸ்லோக வாக்கியத்தை, கடைசி வாக்கியத்தை எப்பொழுதும் மனசிலே இருத்தி கொண்டதால் தேவரீரே உபாயம் என்று தெளிந்து அந்த ஞானத்தை திரும்பவும் அடையப்பெற்ற அடியேன் எல்லா பாபங்களும் கழியும்படியாக தேவரீர் நிச்சயம் செய்வீர்கள் என்று வருத்தமும் பயமும் நீங்க பெற்றவனாய் இருக்கின்றேன் என்று தெரிவிக்கிறான். ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்தில் மா சுச்சகா என்று பகவான் ஆறுதல் சொல்லும்படி தேற்றும்படி நின்ற சேத்தனனுடைய சோக நிமித்தத்தையும் சோகத்தையும் அதை நிவர்த்திப்பதற்கான வழியையும் காட்டி இந்த பிரபந்தத்தை, இந்த ஸ்தோத்திர கிரந்தத்தை தலை கட்டுகிறார் பட்டர். ஹரே, அண்டினவர்களின் எல்லா பாப்பங்களையும் போக்கும் ஸ்வபாவமுள்ள பகவானே, ஹரே கூப்பிடுறார். மயி என்னிடத்தில், சதா எப்பொழுதும், த்வத் அதீனதாம் தேவரீருக்கு அடங்கியவனாய் இருத்தலை, நிச்சித்ய முடிவு செய்து கொண்டு, தேவரீருக்கு அடங்கியவனாய் அடியேன் எப்பொழுதும் இருத்தலை, சதா அதை முடிவு செய்து கொண்டு, நிச்சித்து கொண்டு முடிவு செய்து கொண்டு, கர்மாதி உபயான்
கர்ம ஆதி உபாயான், கர்ம எட்ஸெட்ரா, கர்ம ஞான பக்தி யோகம், கர்ம ஆதி உபாயான், கர்மயோகம் என்ன, ஆதி இதை முதலாக கொண்ட ஞான யோகம் பக்தி யோகம் என்ன, இவைகளாகிய உபாயான் தேவரீரை அடைய விதிக்கப்பட்ட உபாயங்களை கர்த்தும் செய்வதற்கும் தியக்தும் விடுவதற்கும், கர்த்தும் தியக்தும் செய்வதற்கும் விடுவதற்கும், அபி மேலும் பிரபத்தும் சரணாகதியை அனுஷ்டிப்பதற்கும், அனலம் தகுதியில்லாதவனாய், துக்க ஆக்குலகா துக்க துன்பங்களின் மிகுதியால் ஆக்குலகா கலங்கினவனாய், இதெல்லாம் பண்ண முடியாத அசமர்த்தனாக இருக்கிறேன்னு துன்பங்களின் மிகுதியால் கலங்கினவனாய், சீதாமி வருந்துகிறேன். ஆகையால் சாரதேகே அர்ஜுனனின் தேர்தட்டில் தேர்ப்பாகனாயிருந்த அருளின தே தேவரீருடைய சரமம் ஸ்ரீ கீதையின் கடைசியாக அமைந்த வாக்கியம் மாம் ஏக்கம் சரணம் பிரஜா என்ற சொற்றொடரின் கருத்தை ஸ்மரன் நினைத்து கொண்டு, ஏதத் இந்த ஞானம் சரணாகதியாகிய அறிவின் கருத்தை, இந்த ஞானம் சரணாகதியாகிய அறிவின் கருத்தை உபேயுஷகா அடைந்திருக்கின்ற மே அடியேனுடைய சர்வ அபராதக்ஷயம், சர்வ எல்லா வகையான அபராதம் பிழைகளையும், க்ஷயம் அழிவை, கர்த்தாசி தேவரீர் செய்யப்போகிறீர், இதி என்று திருடம் மகாவிஸ்வாசத்துடன் உறுதியுடன் திருடமாக அஸ்மி இருந்து வருகிறேன் என்று தெரிவிக்கிறார். இது ரொம்ப அழகான ஒரு நியூவன்சஸ், நைசிட்டிஸ், சூக்ஷ்மமான விஷயம். நிச்சித்திய துவதீனதாம் மயி சதா, எம்பெருமானே அடியேன் எப்பொழுதும் தேவரீருக்கே அடிமை செய்ய உரியவன், பரதந்திரன் என்பதை நன்கு அறிவேன். சாஸ்திரங்களிலே விதிக்கப்பட்ட கர்மயோகத்தை நான் கைவிடுவதற்கு காரணம், நான் அவற்றை அறிந்து கொள்ளவும் அனுஷ்டிக்கவும் சக்தியற்றவன். மேலும் என்னுடைய ரட்சணத்திற்காக நான் பிரவர்த்திக்கும் போதும் நான் நினைத்தபடி நடத்த உரிமையும் சக்தியும் இல்லை. இதனை நம் சுவாமி தேசிகனும் ஸ்வயப்பிரயோஜனார்த்தமாக ஸ்வயத்னம் ஒன்றும் ஆகாது என்னில் ஸ்வவசனத்திற்கும் ஸ்வயத்ன நிவர்த்தி தனக்கும் பிரத்யாதி விதிக்கும் தனக்கு பிரீத்தி பிரயோஜனமாக கொண்டு தான் பண்ணும் கைங்கரியத்திற்கும் தேக ரக்ஷணாதி வியாபாரத்திற்கும் விரோதம் வரும். பகவத் பிரவருத்தி விரோதி ஸ்வப்பிரவருத்தியை எம்பெருமானன் முயற்சிக்கு தடையான தன் முயற்சியை, எம்பெருமானுடைய முயற்சிக்கு தடையான தன் முயற்சியை விடுகையே பிரபத்தி என்றவர்களுக்கும் இவ்வளவே விவக்ஷிதம் என்று சாதிக்கின்றார். அதாவது இதை ரொம்ப அழகாக இந்த இடத்துல பிரபத்தும் அனலம் என்று தெரிவிக்கிறார். அதாவது இந்த இடத்துல உபாயம் பிரபத்தி செய்து கொண்டு வரும்போதே தன்னை பிரபத்துமப்பி சீதாமி என்பது கூடலாமோ, பிரபத்தும் அனலம் என்று கூடலாமோ? அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவரீரை பிரபதனம் செய்வதிலும் தேவரீரிடம் சரணாகதி செய்வதிலும் அடியனுக்கு சுவாதந்திரியம் இல்லை என்பதில் நோக்கு. தேவரீருடைய சங்கல்பத்தினாலே, தேவரீர் ஏதோ அஜ்ஞாத சுகிருதத்தினாலே இந்த மாதிரி என்னை தடுத்தாட்கொண்டு திருவடியில் சேர்த்து கொண்டீர். ஜீவனுடைய ஒவ்வொரு சிறு அசைவும் பரமாத்மா அதீனம். அதனால தான் எடுத்த உடனே அவர் தெரிவிப்பது நிச்சித்திய அதீனதாம், எல்லாம் பரமாத்மா அதீனம். ஜீவனுடைய ஒவ்வொரு சிறு அசைவும் அதுவும் அவனது இன்னருளே என்றபடி அதுவும் பரமாத்மா அதீனம் என்று காட்டுவதில் திருவுள்ளம் இங்கு. அதனால்தான் பிரபத்தும் அனலம், சரணாகதியை அனுஷ்டிப்பதற்கும் தகுதி இல்லாதவனாய். அப்படின்னா நான் ஓனாக இண்டிபெண்ட்டாக எக்ஸ்க்ளூசிவாக சுதந்திரமாக சரணாகதி அனுஷ்டிப்பதும் கிடையாது. உம்முடைய கிருபை, உம்முடைய தயை, உன் திருவடியில் என்னை சேர்த்து கொள்கிறேன். என்னை ஒரு வியாஜமாக கீழே விழ வைத்து சேர்த்து கொள்கிறேன் என்று தெரிவிக்கிறார். அதாவது அடியன் எப்பொழுதும் தேவரீருக்கு அதீனமானவன். ஸ்வராட் பவதி என்று உபனிஷத்தில் உள்ளபடியாலும்
ஆப்னோதி ஸ்வாரா ஆஜ்யம் என்றபடியாலும் ஜீவன் முக்தனான பிறகு சுதந்திரன்தான். ஆனால் சுதந்திரன்னா அவன் பெருமாளுக்கு அதீனம் இல்லைன்னு கிடையாது. சுதந்திரன்னா அதுக்கு பாஷ்யக்காரர் என்ன தெரிவிக்கிறார்? அகர்மவசிய, கர்மங்களுக்கு வசப்பட்டவன் இல்லை, ஆதலால் முக்தாத்மா ஸ்வராட் ஸ்வதந்திரன். அதனால் அந்த சுதந்திரம் நோ மோர் டிபெண்ட் ஆன் கர்மா. ஸோ அதையேவச்ச அனன்யாதிபதின்னு சூத்திரக்காரர் தெரிவிக்கிறார். அதையேவச்ச அனன்யாதிபதி, அத்வைதிகள் கூறுவதைப் போல் ஜீவன் பிரம்மத்துடன் ஐக்கியமாகி சுதந்திரனாவது ஸ்ருதிக்கு திருவுள்ளம் அப்படின்னு இருந்தால் அனதிபதிகின்னு சொன்னால் போருமே, அந்யானையே சேர்க்கணும். அந்நிய அதிபதிகின்னு ஏன் சொல்லணும்? அனன்யாதிபதிகின்னு ஏன் சொல்லணும்? ஞானானந்தமயஸ்தாத்மா சேஷோகி பரமாத்மனகா என்பது ஜீவ லட்சணம். பகவானுக்கு சேஷபூதன் என்ற நிலை யாவதாத்ம பாவி எப்பொழுதும் உண்டு. முக்தாத்மாவுக்கும் உண்டு, நித்தியசூரிகளுக்கு உண்டு, எல்லாத்துக்கும் உண்டு. அதனால தான் சதா துவதீனதாம் நிச்சித்ய என்று அருளினார் ஸ்ரீ பராசர பட்டர். ஆச்சரியமான சம்பிரதாய விஷயம், சனாதன தர்மம், ஸ்ருதி சார்ந்து இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற சதா எல்லா வாக்கியத்துக்கும் சேர்க்கணும். ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் எப்பொழுதும் தேவரீருக்கு நான் ஸ்வபாவம், தேவரீருக்கு அண்டினவனாக அதீனவனாக அடங்கியவனாக இருப்பன். எப்பொழுதும் சதா, எப்பொழுதும் கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் இவைகளை செய்ய சமர்த்தன் இல்லை. செய்வதற்கும் விடுவதற்கும் மேலும் சரணாகதியை அனுஷ்டிப்பதற்கும் தகுதி இல்லாதவன். எப்பொழுதும் துக்க துன்பங்களின் மிகுதியால் கலங்கினவனாய் வருந்துகிறேன் சரணாகதி பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இப்படி தேவரீர் சொன்ன வாக்கியத்தை, பார்த்தனுக்கு சுச்சகான் சொன்ன வாக்கியத்தை எப்பொழுதும் மனத்தில் இருத்தி கொள்கிறேன். எப்பொழுதும் உறுதியுடன் இருந்து வருகிறேன். திருடமஸ்மி சதா. அதனால் எப்பொழுதும் எல்லா வகையான பிழைகளையும் அழிவை தேவரீர் செய்யப் போகிறீர் என்று திருடமாக இருந்து வருகிறேன், உறுதியாக இருந்து வருகிறேன். அதனால் உபாயம் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் உள்ள சதா என்பதை ஒவ்வொரு வாக்கியத்திலும் சேர்த்துக்கணும். ஸோ இந்த பகவானை பிரபத்தி செய்து கொண்டு வரும்போதே தன்னை பிரபத்திம் அப்பி சீதாமி என்று கூடலாமோ? பிரபத்தும் அப்பி சீதாமினா வருந்துகிறேன், பிரபத்தி செய்வதற்கு தகுதியில்லாதவனாய் துக்க துன்பங்களின் மிகுதியால் வருந்துகிறேன் என்று சொல்லலாமோ? அப்படின்னா தேவரீரை பிரபதனம் செய்வதில், தேவரீரிடம் சரணாகதி பிரபத்தி செய்வதில் அடியனுக்கு சுதந்திரம் இல்லை என்பது நோக்கு. தேவரீருக்கு எப்பொழுதும் நான் அதீனனாக இருந்து வருகிறேன். ஜீவனுடைய ஒவ்வொரு சிறு அசைவும் தேவரீருடைய அதீனம், அதுவும் அவனது இன்னருளே. அதனால் நான் பிரபத்தி பண்ணிட்டேன், நான் சரணாகதி பண்ணிட்டேன் கிடையாது, அவன் செய்வித்து கொண்டான். இனி சரம ஸ்லோகத்தின் உத்தரார்த்தத்தின் பொருளை இங்கு உத்தரார்த்தத்தால் அருள்கிறார். இந்த தெளிவான ஞானம் ஆச்சாரிய கடாட்சத்தால் தான் இப்போது வந்தது என்கிறார். இது வந்த பிறகு எனது எல்லா வகையான அபராதங்களையும் பாப்பங்களையும் தேவரீர் மன்னித்தருளப் போகிறீர் என்கிறார். ஏதத் ஞானம் உபேயுஷ மம புனக சர்வாபராதாட்சயம் கர்த்தாசி இதி. அது அகம் துவா சர்வ பாபவ்யம் மோட்சயிஷ்யாமியோட கருத்து. உபாயம் அனுஷ்டிப்பது என்பது ஒரு ஞான விசேஷம், பிரபத்தியும் ஒரு ஞான விசேஷம். ரகசிய திரைசாரத்திலே நம்ம சேவிச்சிருக்கோம். இதுவே தெரிந்து கொள்ள வேண்டிய ஞானங்களில் முக்கியமானது. அதனால ஏதத் ஞானம் என்கிறார். சில பாப்பங்கள் நம்மிடம் ஒட்டுவதில்லை. அபராத க்ஷயம், எல்லா வகையான சர்வ அபராத க்ஷயம், எல்லா பிழைகளுடைய அழிவை தேவரீர் கர்த்தாசி செய்யப் போகிறேன். என்ன பாப்பம் அப்படின்னா, சில பாப்பங்கள் நம்மிடம் ஒட்டுவதில்லை. தாமரை இலையில் நீர் ஒட்டாது, அதுபோல அதைப்போல தததிகம உத்தர பூர்வாகயோர அஸ்லேஷ விநாசவ் என்ற சூத்திரத்தில் காட்டினார். தததிகம உத்தர பூர்வாகயோ அஸ்லேஷ விநாசவ். சரணாகதியான பின்பு எப்படிப்பட்ட பெரிய ஆபத்தான நேரத்திலும் பகவத் கைங்கரியம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டவனுக்கு பாப்பங்கள் வராது. எந்த ஆபத்து வந்தாலும், எந்த வறுமை வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பகவத் கைங்கரியம், அதாவது அது நித்திய நைமித்திக கர்மம், பகவத் ஆராதனம், இதை
அனன்ய பிரயோஜன கைங்கரியமாக பகவத் கைங்கரியமாக அந்த கைங்கரிய ருச்சியில் செஞ்சுட்டு இருந்தால் குறிக்கோளாய் கொண்டவனுக்கு பாபங்கள் நேராது. பிராரப்த கர்ம விசேஷ வசத்தாலே தேசகால அவஸ்தா வைகுண்ய ஹேதுக்கமாகவும் பிராமாதிகமாகவும் சுஷுப்தியாத்தியவஸ்தைகளிலும் வரும் அபராத லேசங்களுக்குள்ளவை அஸ்லேஷ விஷயமாய் கழிந்துவிடும்னு அபராத பரிகாரத்தில் சுவாமி தேசிகன் காட்டி அருள்னார். அதில் என்ன சொல்கிறதுன்னா, தேசகால அவஸ்தா வைகுண்ய ஹேத்துக்கம், அதாவது தெரிந்தே செய்யும் பாபங்கள் விட முடியாதபடி இடம் சங்குச்சிதமாக இருப்பதாலோ சாத்விக தாதசி முதலான காலங்களில் அத்தியந்தம் சங்குச்சிதமானபடி சந்தியாதிகளை அனுஷ்டிப்பதையும், அதாவது துவாதசி 8 மணி 8:30 மணிக்குள்ளே முடிஞ்சிடுறது, அதுக்குள்ளே சந்தியாவந்தனம்னா கிடுகிடுன்னு முடிக்கணும், அதனாலையும் இல்லை பாலகர் முதியவர் உடல் ஊனமுற்றவர் நோயாளி முதலானோர் சில போது தெரிந்தே பாப்பம் செய்வது கால அவஸ்தா வைகுண்யத்தில் சேரும். இப்படி முடியல, உடம்பு முடியல, அதெல்லாம் கால அவஸ்த வைகுண்யம். அதனால் இருட்டில் பிம்மால ஸ்நானம் செய்ய கிளம்பின போது 4:30 மணி 3:30 மணிக்கு கொள்ளிடத்துக்கு போவார். அப்போ நமது கால்களால் மிதிப்பட்டு நத்தை எறும்பு முதலியன இறக்க நேரிடும். நாம் வேண்டுமென்றே இதை செய்யவில்லை, ஆகவே இவை பிராமாதிகங்கள் எனப்படும். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் தெரிவிக்கிறார் சுவாமி ஸ்ரீவத்சங்காச்சார். பிராரப்த கர்ம விசேஷ வசத்தாலே தேசகால அவஸ்தா வைகுண்ய ஹேத்துக்கமாகவும் பிராமாதிகமாகவும், இதெல்லாம் பிராமாதிகங்கள், கவனக்குறைவால் ஏற்பட்டது. இதெல்லாம் திருஷ்டி பூதம் பதம் யசேத் என்று சாஸ்திரத்தை கடைப்பிடிக்க முடியவில்லையே. தூக்க கலக்கம், மூர்ச்சையாய் கிடக்கும் நிலை முதலானவைகளில் சில கொசு ஒன்று கடித்தால் நம்மை அறியாமல் அவைகளை விரட்டும் போது நம் கைப்பட்டு அவை மரணமடையக்கூடும். இவைகளையெல்லாம் சுஷுப்தியாவஸ்தையில் என்றார் தேசிகன். ஸோ ஒவ்வொரு அவஸ்தை ஒவ்வொரு நிலைகளிலும் பல பல அபராதங்கள் செஞ்சுட்டு வரும். இவைகளை தவிர மற்ற நேரங்களில் தெரிந்தே செய்யும் பாபங்கள் அதுதான் ரொம்ப அதிகம் அடியனுக்கு. அதற்கு உண்டான பிராயச்சித்தம் பண்ணியோ அல்லது அவைகளை மன்னிக்க பிராயச்சித்த பிரபத்தி செய்தோ அப்படி செய்துதான் போக்க முடியும். இவனும் அனுபவிக்காமல் பிறரிடமும் சேராமல் சில பாபங்கள் கழியும். இதற்கு விநாசம் என்று பெயர். இதனையே நாச்சியார் தீயினில் தூசாகும் என்று அருளினார். சில புண்ணியங்கள் அதை செய்த பிரபன்னனுடைய ஆப்தனிடம் சென்று சேரும். சில புண்ணியங்கள், சில பாபங்கள் பிரபன்னனுடைய எதிரிகளிடம் சேர்ந்து சேரும். அவன் இந்த உலகத்தை விட்டு போகும்போது தஸ்ய புத்ரா தாயம் உபயந்தி சுகிருதகா சாது கிருத்தியாம் துஷந்தகா பாப கிருத்தியாம் என்று ஸ்ருதி காட்டுகிறது. எந்த பாபங்கள் இவரே அனுபவித்து நீங்கும், எவை தீயினில் தூசாவது போல அழியும், எவை இவரது நண்பர்களிடம் போய் சேரும், எவை இவர்கள் எதிரிகளிடம் சேரும், எவை பிராயஷ்சித்தங்களால் நீங்கும் என்பன போன்ற உட்புரிவுகளை ஸ்ரீபாஷ்ய கிரந்தங்களை கொண்டும் சர்வார்த்த சித்தி பரமபத சோபானம் முதலிய ஸ்ரீகோஷங்களிலிருந்து கொண்டும் ஆச்சாரியர்களிடமும் பெரியோர்களிடமும் கேட்டு அறிந்து கொள்வதுன்னு ஸ்ரீவத்சங்காச்சார் தெரிவிக்கிறார். ஸோ பிரபத்துமப்பி அனலம், ஒரே ஒரு தடவை மட்டுமே, அதுவும் ஒரு க்ஷண காலத்தில் அனுஷ்டிக்கக்கூடியதான பிரபத்தியானது பலன்களிலேயே மிக உயர்ந்த மோட்சத்தை பெற்று தருமா என்ற சந்தேகம் வேண்டாம். இப்படிப்பட்ட பிரபத்திக்கு அங்கமாய் விதித்திருக்கும் மகா விஸ்வாசிகள்லாம் நம்மக்கிட்ட இருக்குமா, அது சாத்தியமா என்பதெல்லாம் சந்தேகமெல்லாம் வேண்டாம். இதனால் பிரபத்தியை அனுஷ்டிக்க எனக்கு சக்தி இல்லைன்னு தெரிவித்தார் அசமர்த்தனாம். சீதாமி துக்கா குலகா, மிக துக்கித்து நின்றேன். இப்படியான பிரபத்தியை அனுஷ்டிப்பதற்கு அங்கமாக உள்ள அனுகூல்ய சங்கல்பம் பிராதிகூல்ய வர்ஜனம் மகாவிஸ்வாசம் முதலானவைகளில் நிச்சித்த புத்தி இல்லாமல் என்பவைகள் கைகூடமையானாலே மிகவும் துக்கத்துடன் இருந்தேன். தேத்து சரமம் வாக்கியம் ஸ்மரன் சாரதேகே, அர்ஜுனன் தேரில் சாரதியாக நின்ற தேவரீர் கீதோபதேசத்தின் சர்ம ஸ்லோகத்தில் தேவரீர் சாதித்ததான கவலைப்படாதே என்ற பதத்தை நான் ஸ்மரித்ததனால் அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி ஏதத் ஞானம் உபேயுஷ மம புனக மாசுச்சக. சரணாகதி பண்ணும்போது பகவானே அந்த உபாயஸ்தானத்தில், அந்த பக்தி யோகஸ்தானத்தில் அந்த ஏற்றுக்கொள்ள அந்த பரஸ்வீகரித்து கொண்டு தானே நின்று அடியனுக்கு நிச்சயம் மோட்சத்தை அடைவிப்பான் என்று துணிந்தேன். நின்னருளாம் கதியன்றி மற்றொன்றில்லேன், நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், உன் அருளுக்கு இனிதான நிலை உகந்தேன், உன் சரணே சரணென்னும் துணிவு பூண்டேன் துணிந்தேன். மண்ணிருளாய் நின்ற நிலை எனக்கு தீர்த்து வானவர்தம் வாழ்ச்சி தர வரித்தேன் உன்னை,
இன்னருளாய் இனி எனக்கோர் பரமேற்றாமல் என் திருமால் அடைக்கலம் கொள் என்னை நீயே. இவ்வளவு ஆச்சரியமான பாசுரம். சர்வ அபராதக்ஷயம் கர்த்தாசி இது திருடாஸ்மி. முன்பு அடியேன் செய்த சர்வ பாப்பங்களையும் தேவரீரே நிவர்த்திக்க வல்லவர் என்று மிகவும் திருடமான நம்பிக்கையுடன் துக்கம் இல்லாமல் சுவாமி தேசிகன் ஞாச விம்சதியிலே சாதிப்பதைப் போல நிர்பரோ நிர்பயோஸ்மி என்று கிருத்தகிருத்தியனான நான் ஆத்மரட்சணத்தில் பொறுப்பற்றவனாகவும் பயமில்லாதவனாகவும் இருக்கிறேன் என்கிறார். கர்த்தாசி என்பதால் நீர் செய்வீர், இப்போ பண்ணுற அபராதங்களையும் நீர் நீக்குவீர், இதனால் விரைவில் இவை நீங்கும் என்பது சூஷிதம். இதில் உறுதிப்பாடு வேண்டும். ஆஸ்திகனுக்கு சாஸ்திர விஸ்வாசம் வேண்டும். சரணாகதிக்கு பிரத்யேகமாக தெரிவிக்கிட்ட மகா விஸ்வாசம் என்பதும் தேவை என்பதை காட்டதான் திருடகா என்கிறார். பிரபத்தி விஸ்வாசகா சகிருத் பிரார்த்தனா மாத்திரேன அபேட்சிதம் தாஸ்யதி இது விஸ்வாசபூர்வகம் பிரார்த்தனம் இது யாவத்துன்னு ஸ்ரீபாஷ்யக்காரரின் முக்தகமான வாக்கியம், முத்து போன்ற வாக்கியம். பிரபத்திகி விஸ்வாசகா சகிருத் பிரார்த்தனா மாத்திரேன அபேட்சிதம் தாஸ்யதி இது விஸ்வாசபூர்வகம் பிரார்த்தனம் இது யாவத். சரமஸ்லோகம் என்பதை சரம வாக்கியம் என்று அருளினார். இங்கு ஸ்மரன் என்பதற்கு ஸ்மரிப்பது, அறிந்தவனது என்று பொருள். இந்த ஸ்மரணம் எப்பொழுதும் தொடர வேண்டும். சதா வர்த்தமானார்த்த கஷத்ரு பிரத்யய வர்த்தமானார்த்த கஷத்ரு பிரத்யய என்று தெரிவிக்கிறது. அது அதனால தான் நம்ம அஷ்டாட்சரம் துவயம் சர்மஸ்லோகம் மூணுத்தையும் தினம் அனுசந்தானம் பண்ண ஜபிக்கணும். இப்படியாக இந்த அஷ்டஸ்லோகியில் அகாரார்த்தாயைவ என்ற 3வது ஸ்லோகத்தால் மூலமந்திரார்த்தம் விளக்கப்பட்டது. ஈசானாம் ஜகதாம் அதீஷதயிதாம் என்ற 5வது ஸ்லோகத்தால் துவயத்தின் பொருள் காட்டப்பட்டது. மத் பிரார்த்திய அர்த்ததையா என்ற 7வது ஸ்லோகத்தால் சர்மஸ்லோகத்தின் பொருள் விரிவாய் அருளப்பட்டது. இப்படி இந்த அஷ்டஸ்லோகி என்ற சம்பிரதாய அர்த்த பிரகாசகமான துதி நூலில் ஒரு சேத்தனன் அறிய வேண்டிய அத்தனை விஷயங்களையும் அறிந்ததும் ஆச்சாரியர்களிடம் மோட்சமடைய பகவானிடம் பரசமர்ப்பணம் செய்ய வேண்டிய கிருத்தியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் அதனால் நிச்சிந்தையாய் இருக்க தகும் என்பதையும் சரணாகதியான பின் நித்திய நைமித்திக அனிஷித்த காமியங்களை அனிஷித்த காமியங்களை யதாசக்தி செய்ய வேண்டியதையும் சுருங்க ஸ்ரீ பராசர பட்டர் அருளுகிறார். ரகசியத்ரயத்தின் 2 அர்த்தங்களை எல்லாம் விசதமாக முன்பு கூறியது போல் ஸ்ரீ பராசர பட்டர் முதல் 4 ஸ்லோகங்களில் அஷ்டாட்சரத்தின் அர்த்தத்தையும், பின்னர் 2 ஸ்லோகங்களில் துவயத்தின் அர்த்தத்தையும், பிறகு கடைசி 2 ஸ்லோகங்களான சர்ம ஸ்லோகத்தின் அர்த்தத்தையும் விளக்கியுள்ளார். அவைகளின் சுருக்கம் என்னன்னா, திரு அஷ்டாட்சரம் சகல வஸ்துக்களையும் படைத்தும் காத்தும் மற்றும் அழிக்க வல்ல சுவாமியாகிய ஸ்ரீமானான பிராட்டியுடன் கூடியவனான நாராயணனுக்கே ஞான ஆனந்த ஸ்வரூபனான அடியேன் இயற்கையாகவே அடிமையானவன், இயற்கையாகவே சேஷபூதன், இயற்கையாகவே தாசன். அடியனை காப்பாற்ற ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு எவருக்கும் உரிமையும் ஆற்றலும் இல்லாததால் கல்யாண குண பரிபூர்ணனான அந்த எம்பெருமானின் திருவடிகளில் சகலவித கைங்கரியங்களையும் எந்தவித இடையூறும் இல்லாமல் பெறுவதற்கு அவரையே தஞ்சமாக அடைகிறேன். இது திரு அஷ்டாட்சரத்துடைய அர்த்தம். துவயம் சகலருக்கும் சுவாமியாய் சகல விதத்திலும் அனுபவிப்பதற்கு மிக உயர்ந்த போகப் பொருளாய் எப்பொழுதும் பெரிய பிராட்டியாரை பிரியாத ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளில் அடியேன் சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தைகளான எல்லா நிலைகளிலும் அடிமை செய்ய தடையான சர்வவித பாபங்களும் கழியப் பெற்று குறை ஒன்றுமில்லாத குற்றேவல்களை பண்ணும்படியான நிலையை அடைவதற்கு எவ்வித சாதனையும் செய்ய சக்தியோ அறிவோ தகுதியோ கிஞ்சித்தும் இல்லாத, கொஞ்சங்கூட இல்லாததினால் அடியனை ரட்சிப்பதற்கு உரிய பொறுப்பு, அப்படி ரட்சிப்பதினால் வரும் பலன், இவைகளில் எந்த விதமான விருப்பமோ தொடர்போ இல்லாத அடியேன் ஸ்ரீமன் நாராயணனின் திருவடிகளில் 5 அங்கங்களுடன் கூடியதான ஆத்ம ரட்சணத்தின் பொறுப்பை ஒப்படைக்கிறேன். சர்மஸ்லோகம் பக்தி யோகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு உள்ள ஞானம், சக்தி, நீண்ட ஆயுள், கால விளம்பம், டைம் டிலே ஆகியவற்றை பொறுத்து கொள்வது போன்றவைகள் ஒன்றுமே இல்லாத நீ, அதாவது நம்மளை பார்த்து சொல்கிறார் கண்ணன், அதாவது பக்தி யோகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு உள்ள ஞானம், சக்தி, நீண்ட ஆயுள்
பல ஜென்மங்கள், கால விளம்பம் ஆகியவற்றை பொறுத்து கொள்வது போன்றவைகளில் ஒன்றுமே இல்லாத நீ அனுபவிப்பதற்கு மிகவும் சுலபனாய் சகலரையும் ரட்சிக்க சக்தி, உரிமை, பொறுப்பு முதலியவைகளை தன்னகத்தே கொண்ட என் ஒருவனிடமே முறையாக உன்னை காக்கும் பொறுப்பை ஒப்படைத்துவிடு. இப்படி செய்த உன்னை நான் எல்லா பாபங்களிலிருந்தும் விடுவித்து என் திருவடிகளில் பரிபூர்ண பிரம்மானுபவம் பண்ண உரியவனாக ஆக்குகின்றேன். நீ கவலையே படாதே என்று கூறுகின்றான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. அடியேன் தன்யோஸ்மி. பாக்யம் பாக்யம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.